பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது என்ன ஒரு அழகான தோட்டம் மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம நால்மாவடியில் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை தந்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்துட்டார். ஏன் தெரியுமா? இது தேவனுடைய தோட்டம், கார்டன் ஆஃப் காட். எதற்காக என்றால் ஜெபம் பண்ணுவதற்காக. இது ஒரு ஜெப தோட்டமாக உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சீக்கிரத்தில் முழுமையாக இது மக்களுடைய ஜெபத்துக்காக திறக்கும் பொழுது தொடர்ந்து இங்கிருந்து தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டு வருகிறோம். நீங்களே இனி வரும் பொழுது இந்த தேவனுடைய தோட்டத்தை பார்க்கணும். நம்முடைய தேவனுடைய கூடாரத்திலிருந்து நடந்து வர்ற தூரத்தில் தான் இருக்கிறது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்துல, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பம் நிறைய வருதா? பாடுகள், உபத்திரவம், நெருக்கம், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் வந்துக்கிட்டே இருக்குதா? வீட்டுக்குள்ளே வரும், வேலை செய்கிற இடத்துல வரும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பல பாடுகள் வரும். ஊழியம் செய்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும் உபத்திரவம். சில ஒரே உபத்திரவமாக இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபத்திரவம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வீட்டு ஓட நினைக்கிறோம், அதுவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள், அந்த உபத்திரவங்கள் அதிகமாக இருக்குமா. இதனால இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் நம்ம நீதியா நடக்க ஆரம்பிக்கும் போது, ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய பாடு வரும், நிறைய துன்பங்கள் வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் விடுவிப்பார். எதுவும் உங்களை பாதிக்காது, உங்களை முடக்கி விடாது, உங்களை அழித்து விடாது. ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்துவார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இப்ப நான் கடந்து வந்த பாருங்களேன். 45 வருஷமா அந்த ஊழிய பாதையில நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 50 வருஷம் ஆயிற்று. ஆண்டவர் கிருபையாக இது 50வது வருஷம் என்னுடைய ஊழியத்திற்கு நான் அர்ப்பணித்து, எத்தனையோ பாடு, எத்தனையோ உபத்திரம், நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டுகள், நெருக்கங்கள், மனதை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள், பாடுகள், வியாதிகள் எல்லாமே வந்தது. ஆனால் எதுவும் என்னை முடக்கி விடவில்லை, செயலற்றவனாக மாற்றி விடவில்லை, என்னை அழித்து விடவில்லை. துன்பங்கள் அநேகம் இருந்தது. ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் விடுதலை கொடுத்தார். மனிதரால் வந்த துன்பம் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். பொல்லாத ஆவியினால் வந்த துன்பம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதிகாரத்தில் இருக்கிறவளாய் வந்த துன்பம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். இச்சரீரத்திலே வந்த துன்பம் ஆண்டவர் சுகம் கொடுத்து பலப்படுத்தினார். எல்லா விதத்திலும் துன்பங்கள், உபத்திரவங்கள் வந்தது. நாம இயேசுவை பின்பற்றி அவளுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் நம்ம வெட்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். ஜெயம் கொடுத்து வெற்றியோட நடத்துவார். இத்தனை ஆண்டு காலத்துல இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்ல முடியுதில்ல, உங்களால முடியும். உங்களுக்கு இப்ப துன்பமா இருக்கலாம், அது இன்பமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல. உங்களுக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்காது. எது உங்களை பயப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் அற்புத மாற்றம் உண்டாயிரும். எந்த தேவை உங்களை கலங்க பண்ணுகிறதோ அந்த தேவை சந்திக்கப்பட்டு விடும். எந்த காரியம் உங்களை அழித்து விடுற மாதிரி பயமுறுத்துகிறதோ அந்த காரியம் விலகி போய்விடும். எது உங்களுக்கு தடையாய் நின்று கொண்டு இருக்கிறதோ அது விலகி போய்விடும். பயப்படாதங்க. துன்பங்கள் அநேகமா இருந்தா நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இயேசுவை பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதனால இயேசு கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்க. அவர் என்ன பாவம் செய்தார்? நம்ம மனிதர்கள் எத்தனையோ தவறு பண்ணிடுறோம், பாவம் செய்துறோம், தவறி விடுகிறோம். ஆண்டவர் கிருபையா மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். ஆனா இயேசுடைய வாழ்க்கை பாருங்க, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, யாரு கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத வாழ்க்கை. அவரை நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, பிசாசு பிடித்தவன்றாங்க. அவர் பேசினா குற்றம், அற்புதம் செய்தா குற்றம், நடந்தா குற்றம். அது மாதிரி ஒரு கூட்ட மக்கள் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அவர் மென்டல்ன்றாங்க, பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க, அபாண்டமான பழி சுமத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். அவருக்கு ஏன் பாடு வரணும், துன்பம் வரணும்? எனக்கு அன்பானவர்களே,
அந்த பாதையில நடந்து நமக்கு மாதிரியை காண்பித்தார். அதனால தைரியமா சந்தோஷமா நடங்க, இதெல்லாம் விலகி போய்விடும். அநேகமான துன்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்றென்றா ஜெயம் பெற்று முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் அதிகமான துன்பத்தினால சோர்ந்து போயிருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறாங்க. அவங்களை பலப்படுத்துங்க. அவங்க நீதிமானாக உம்மை பின்பற்றுகிறபடியால் துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதெல்லாம் மாறி அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி விடுதலை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.